காப்பவரே நானோ அபிஷேக ஒளி
சமூகத்தில் வாழ்கின்றவர் உம் அன்பையே நம்புகின்றவர். Yes Lord, உம் அன்பு இடைவிடாத ஆண்டவரே, பெரிதான அன்பாயிருக்கிறபடியா உம்முடைய அன்புக்கு இணையான அன்பு இந்த உலகத்திலே வேற ஒன்றும் இல்லை ராஜா. நீர் மகிமை நிறைந்தவர் ஆண்டவரே, மகத்துவமானவர், நீர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடியா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். கர்த்தரை மாத்திரம் நோக்கிப்பார். எத்தனையோ நேரத்தில் இந்த உலகத்திலே ஆவியிலே அனல் கொண்டு எழுத முடியாதபடி எல்லா கட்டுகள் மத்தியிலே வாழும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிக்க தப்புவிக்க நல்லவராயிருக்கிறார். நம்முடைய ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்குமானால் எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்கலாம். அந்த அன்பு நம்முடைய ஆத்துமாக்குள்ளே இருக்கும் பொழுது அது வெளியேற பெற்ற அன்பு, மாறாத அன்பு, மகிமை பொருந்திய அன்பு. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அன்பு மாத்திரம்தான் வெளியேற பெற்றதாயிருக்கிறபடியா நம் பிள்ளைகள் கூட கீழ்ப்படியாமல் இருக்கலாம். அன்பினாலே எல்லாவற்றையும் சாதிக்கலாம். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். நம் வைராக்கியத்தின் நிமித்தமாய் ஒரு காலம் ஒரு நாளும் சாதிக்கவே முடியாது. தேவனுடைய அன்பு உன் உள்ளத்தில் இருக்குமானால் சகலத்தையும் தாங்கி சகலத்தையும் ஜெயிக்கத்தக்கதாய் நிறைவானவர் உனக்குள் இருக்கும்போது நிறைவானவர் எல்லாவற்றையும் பார்த்து சமாதானத்தின் வழியில் நடத்த அவர் தேவன் நமக்கு போதுவானா இருக்கிறார். எஸ் லார்ட், நம்ம ஆத்துமா யாரை நோக்கி அமர்ந்திருக்கிறது? கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புவது அவராலே வருகை வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வருகை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. விட்டு வீணாதே நம்பிக்கையை, வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தை
விடாதே. வெகுமதி உண்டு விசுவாசத்தால் உலகத்தையே எல்லாரும் விட்டு விடாதே. உனக்குள் இருக்கிற ராஜாதி ராஜாவை, உன்னை வழி நடத்துகிறவரை எனக்குள் வாழ்பவர், உலகை ஆள்பவர். எனக்குள் வாழ்பவர், உலகை எனக்குள் வாழ்பவர். எனக்குள் வாழ்பவர், எனக்குள் வாழ்பவர். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான உன்னதமான தேவன், உன்னதத்தின் தேவன் எனக்குள் வாழ்பவர், உலகை ஆள்பவர். எனக்குள் வாழ்பவர், உலகை ஆள்பவர். எனக்குள் வாழ்பவர், உலகை ஆள்பவர். நான் நம்புவது அவராலே வருகை வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வருகை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே நோக்கி அமர்ந்திரு. கர்த்தர் நமது அடைக்கலமும், கர்த்தர் நமது அடைக்கலமும் புகழிடமானா. நான் நம்பியிருக்கும், நான் நம்பியிருக்கும், நான் நம்பியிருக்கும் நம் தகப்பன் என்று சொல்லுவே. கர்த்தர் நமது அடைக்கலமோ புகழிடமானா. நான் நம்பியிருக்கும் நம் தகப்பன் என்று சொல்லுவே. சோதனை ஜெயிப்போம், சோதனை ஜெயிப்போம், சோதனை ஜெயிப்போம். சாதனை படைப்போம், சோதனை ஜெயிப்போம். சாதனை படைப்போம். நமது தேவன் என்றென்றைக்கும் சதா காலமும் நம்மை இறுதி வரை வழி நடத்தும், நம்மை இறுதி வரை வழி நடத்தும் தந்தை அல்லவா. அவர் இரக்கமுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர். நம் இதயத்தை ஆள்பவர், அவர் இரக்கமுள்ளவர், இதயம் ஆள்பவர். இதயத்தை ஆள்கிறவர் அவர் ஒருவரே ராஜாதி ராஜாவா இருக்கிறபடியா. நம் இதயத்தை யார் ஆண்டினாலும் கொஞ்ச நாட்கள் தான் அந்த அன்பு, நிரந்தரமான அன்பு. நாம் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் ஒருவரே நிரந்தரமான தகப்பன். உன் கணவன் இதயத்தை ஆளலாம், மனைவி இதயத்தை ஆளலாம், ஆனால் கொஞ்ச நாட்கள் அந்த அன்பு. ஆனால் நிரந்தரமான அன்பு நம் இயேசுவிடம் மாத்திரம்தான் எதிர்பார்க்க முடியும். அவரே நிறைவானவர், அவரே மகிமையானவர், அவரே உன்னதத்தில் உயர்ந்தவர். எல்லா சூழ்நிலையும் நம்மை விடுவித்து தப்புவித்து நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறபடியால் எல்லாம் இருந்தாலும் நம் தகப்பன் இயேசு நம்மோடு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை. இந்த காலியான பாத்திரத்தை நிரப்புகிற தேவாதி தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். எஸ் ஜீசஸ், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ், கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்க, கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்க. அவர்தான் மேகமாயிருக்கிறவர், அவர்தான் மகிமையானவர், அவர்தான் நம்மை குடும்பத்தை நிறைவாய் நடத்துகிறவர், அவர்தான் வழி நடத்துகிறவர், அவர்தான் ஆலோசனை கர்த்தர். நம்முடைய வழிகளுக்கெல்லாம் அவர்தான் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறவர். எஸ் லார்ட். மேகமாயிரங்கும் பிரசன்னமே, மறுரூபமாக்கும் பிரசன்னமே, மேகமாயிரங்கும் பிரசன்னமே, மறுரூபமாக்கும்
வழி நடத்தும் பிரசன்னமே விலகாதேவ பிரசன்னமே வழி நடத்தும் பிரசன்னமே விலகாதேவ பிரசன்னமே வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும் வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும் எல்லாம் எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும் என்புடன் வாரும்
இயேசுவே. எல்லாம் இருந்தும் நீர் இல்லை என்றால், ஓ எங்கள் நடைகள், எங்கள் உடைகள், எங்கள் எல்லாம் ஆண்டவரே, எல்லாம் இருந்தும் எங்கள் வழிகளை நீர் இல்லை என்றால், நாங்கள் பிரயாசப்படுகிற காரியத்தில் நீர் இல்லை என்றால், ஆண்டவரே எங்கள் ஆசீர்வாதத்திலே நீர் இல்லை என்றால், எங்கள் சுகத்திலே நீர் இல்லை என்றால், எல்லாம் இருந்தும் நீர் இல்லை என்றால், எங்கள் பயணம் நிறைவாகுமோ? நீர் மாறும் என்புடன் மாறும் எங்கள் விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும், என் முன் செல்லும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளம் எல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளம் எல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளம் எல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உமக்கே கனம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் எஸ்கேவுடைய லைவ் ஆராதனைக்கு உங்களை அழைக்கிறோம். ஆமென். நல்ல ஆண்டவரே, அந்த காலை வேலைக்கு சுவைக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற விதமான கருவிகள், பொருள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் மறைத்துக் கொள்ளும். நான் பேசும்போது ஆண்டவரே என்னை மறைத்து என் விலைக்கு நீங்கள் பேசும் வசனங்களுக்கான புரிதலை எனக்கு தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, நமது வழியில் தேவனின் நோக்கம். நமது வழியில் தேவனின் நோக்கம். வாழ்க்கையிலே நாம் அநேக விதமான வழிகள் இருப்பதை நாம் பார்க்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரீர பிரகாரமாக, இல்லை நம்முடைய ஆவியிலே, ஆத்மாவிலே பல விதமான வழிகள் இருப்பதை பார்க்கணும். இது தேவனுடைய நோக்கம் என்ன, இதனால் தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார் என்பதை நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 முதல் சில வசனங்களை நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24. பவுல் எழுதுகிறார், பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களே. நீங்கள் பெற்றுக்கொள்வதாய் ஓடுங்கள். பவுல் எழுதுகிறார், பந்தய சாலையில் ஓடுகள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்கள். எல்லாரும் பந்தய சாலையிலே அவர்கள் ஓடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பந்தய சாலையிலே ஒருத்தன் மட்டும் வெற்றி பெறுகிறான். ஒருவனும் வெற்றி பெற வேண்டுமானால் அவன் பலவிதமான வழிகளை அவன் மேற்கொள்ள வேண்டும், தாங்க வேண்டும். ஒரு பந்தய சாலையிலே நாம் ஓடும்போது எல்லாரும் ஓடலாம். ஆனால் வெற்றி பெறுகிறவன் எப்படி ஓடுகிறான் பார்க்கும்போது அதுக்கான பிரயாசப்படுகிறான், பயிற்சி எடுக்கிறான், தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறான், தன்னுடைய உணவு பழக்கத்தை மாற்றுகிறான், உறக்கத்தை மாற்றுகிறான், ஒழுக்கத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வருகிறான். இப்படி எல்லாம் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று பவுல் சொல்றான். இதெல்லாம் நாம் செய்யும் போது சில விதமான வழிகளை நாம் பார்க்கணும். மற்றவர்கள் செய்வது போல நம்மால் செய்ய முடியாது, மற்றவர்கள் சாப்பிடுவது போல நம்மால் சாப்பிட முடியாது, மற்றவர்கள் இருப்பது போல நம்மால் இருக்க முடியாது. இது உள்ளத்துக்குள்ளே சில விதமான வலி கொடுப்பதை நாம் பார்க்கணும். அதே வேளையில சரீரத்திலே பல விதமான வலிகள், கடினமான பயிற்சி, கடினமான உழைப்பு, கடினமாய் சரீரத்தை பயிற்சி கொடுத்தால்தான் அந்த வெற்றிக்கான கோப்பையை நாம் பெற்றுக்கொள்ளலாம்.
பவுல் சொல்றான், இதை நீங்கள் அறிவீர்களே, நீங்கள் பெற்றுக்கொள்ளதான் நீங்கள் ஓட வேண்டும். விசுவாசிகளாக இருக்கிற நாம் ஒரு ஆவிக்குரிய ஒரு பந்தயத்தில் ஓடுகிற நாம் ஓட வேண்டும் என்று நாம் ஓடாமல் பந்தயத்தை பெற்றுக்கொள்ளும் அந்த பொருளை பரிசை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் ஓட வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அதனால் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஏதோ நம்முடைய ஆலயத்திலே நாம் வரும்போது, ஆண்டவரை நாம் தேடும் போது, உங்கள் வாழ்க்கையில காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையிலே விசுவாசத்திலே நாம் வர வேண்டும். ஒரு வேலை பெற்றுக்கொள்கிற காரியங்கள் தாமதமானாலும் தடையானாலும் கூட சில விதமான வலி நமக்குள்ளே வரும். ஏன் நமக்கு வரவில்லை, ஏன் கிடைக்கலையே, ஏன் தாமதமாகிறது, இப்படி இந்த வலி என்னுடைய தேவனின் நோக்கம் என்ன என்றுதான் பவுல் எழுதுகிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ளதாக நீங்கள் ஓட வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளும் வாழ்க்கையுடைய பயணத்தில் வாழ்க்கையிலே நாம் வெற்றி காண வேண்டுமானால் இந்த பந்தயத்திலே நாம் என்ன செய்ய வேண்டுமா, பெற வேண்டும் என்ற இந்த நோக்கத்திலே நாம் ஓட வேண்டும் என்று பவுல் நமக்கு எழுதுகிறார். பந்தயத்துக்கு போராடுகிற யாவருக்கும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி நாங்கள் செய்கிறோம். போல் சொல்றார், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி நாம் செய்கிறோம். உலகத்தை சார்ந்த சில காரியங்களை வெற்றி பெற வேண்டும் சிலர் ஓடும்போது என்ன செய்றாங்க, அவங்க தேவனுக்கு பிரியமில்லாத சித்தமில்லாத காரியங்களை செய்வதை வாசிக்கிறோம். பந்தயத்துக்கு போராடுகிற யாவருக்கும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமா இருப்பார்கள். எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அப்படி நாம் செய்ய வேண்டும். இப்படி செய்வது நம்முடைய வாழ்க்கையில சில வழிகளை நமக்கு ஏற்படுத்தும். இதெல்லாம் ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், எல்லோரும் போல நாம் இருக்கலாமே, வாழலாம்ட்டு நமக்குள்ளே சத்துரு நமக்குள்ளே பேசுவான். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம், அப்படி நினைக்கிற ஜனங்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், அழிவுக்கு அவர்கள் போகிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி நாம் செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நாம் சந்திக்கிறோம். சந்தித்த பிறகு அழிவில்லாத ஒரு கிரீடத்தை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எப்படி நாம் ஓடினோமோ வாழ்ந்தோமோ இருந்தோமோ அதுக்கு தகுந்த வண்ணமாக தேவன் நமக்கு அழிவில்லாத ஒரு கிரீடத்தை நமக்கு கொடுப்பார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் இங்கு வாசிக்கிறோம். அடுத்து, ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாய் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறனாய் சிலம்பண்ணினேன். அதெல்லாம் நான் நிச்சயமில்லாதவனாய் ஓடேன். ஓடும்போது ஒரு நிச்சயத்தோடு தான் நாம் ஓடும். தேவனை நாம் தேடி வரும்போது, ஆராதனைக்கு நாம் வரும்போது, பிறகு வசனத்தை நாம் கேட்கும் போது, விசுவாசிக்கும் போது ஒரு நோக்கம் நமக்கு இருக்க. நோக்கமில்லாத ஒரு வாழ்க்கை அது வெற்றி இல்லாத ஒரு வாழ்க்கை. எல்லாவற்றுக்கும் ஒரு கோல் செட்டிங் இருக்கணும். வாழ்க்கையிலே படிக்கிற பிள்ளையா இருந்தாலும், வாலிபரா இருந்தாலும், கணவன் மனைவியா இருந்தாலும், ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நோக்கத்தோடு தான் நான் வாழ வேண்டும். அந்த நோக்கத்தோடு நான், அதனால் நிச்சயம் இல்லாதவனா நான் ஓடேன். சாதாரணமாக நான் மற்ற ஆட்களை போல நான் இருக்க மாட்டேன், ஒரு நிச்சயத்தோடு தான் நான் ஓடுவேன் என்று வேதம் சொல்கிறது. ஆகாயத்தை அடிக்கிறவனாய் நான் சிலம்பேன், வெறும் ஆகாயத்தில் நான் கோட்டை கட்ட மாட்டேன் என்று அங்கு போல் சொல்றார். மற்றவருக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். மீண்டும் சொல்லி முடிக்கிறார், இதை சொல்லுகிற நான் மற்றவருக்கு நான் இப்படி இருக்க வேண்டுமா, நான் சாட்சியா இருக்க வேண்டும். வெறும் சொல்வது மட்டுமல்ல, சொல்கிற காரியங்களை நான் செயலில் நான் காட்ட வேண்டும். இதை போதிக்கிற நான் போதிக்கிற வண்ணமாய் நான் நடக்க வேண்டும் என்று போல் சொல்லலாம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ரட்சிக்கப்பட்டு நான் மற்றவருக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் சாட்சியா இருக்க வேண்டும். தேவன் அறியாத ஜனங்களோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்ப்பதை காட்டினோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள மகனாய் இருக்கிற வாழ்க்கையில மற்ற ஜனங்களை காட்டிலும் நாம் வித்தியாசம் உள்ளவராக, பிரித்தெடுக்கப்பட்ட மகளாக நாம் இருக்கணும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்,
மற்றவர்களுக்கு பேசுகிற நாம் ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும் சொல்ல. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நாம், மற்றவர்களுக்கு பேசுகிற நான் ஜாக்கிரதையா இருக்கும். ஆண்டவராய் இருக்கிற இயேசு குறித்து நாம் பேசுகிற நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் பவுல் சொல்றார். இப்படிலாம் சொல்லும் போது நாம் நினைக்கலாம், ஒருவேளை பவுலுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் இல்லையா, பிரச்சனை இல்லையா, போராட்டம் இல்லையா? நிச்சயமா இப்படி அல்ல. பவுலுடைய வாழ்க்கையில மிகுந்த போராட்டம். சிறைச்சாலைக்குள்ளே போனார், ஆயுள் தண்டனை கைதியா இருந்தார், அடித்தாங்க, சிறைக்குள்ள போட்டாங்க, 3 முறை கப்பல் பயணம், கப்பல் சேதமானது, ஒரு தீவுல அங்கு தப்பித்தார், அங்கு விஷப்பாம்பு கடித்தது, மரணத்துக்கு போனார். இப்படி பவுலுக்கு நேர்ந்த கஷ்டங்கள் சொல்ல முடியாது. அப்படியான பல கஷ்டங்கள் எல்லாம் சகிக்கிறார். அப்படியே சகித்து 1 கொரிந்தியர் எழுதி முடித்து 2 கொரிந்தியர் வருகிறார். 2 கொரிந்தியர் வரும்போதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில நடந்த பாடுகளை அவர் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாய் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல். அன்றியும் எனக்கு வெளிப்பட்டவைகளை குறித்து மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடி அது என்னை கூட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. 14 ஆண்டுகள் கஷ்டப்படுறார். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. அவர் ஊழியத்தை ஆரம்பித்து 14 ஆண்டுகள். சரீரத்திலே பிரச்சனை, ஊழியத்திலே பிரச்சனை, ஜனங்கள் மூலமாக பிரச்சனை, தேசத்திலே அவரை பிடிக்க ஆட்கள் அனுப்புறாங்க, பலவிதமான பிரச்சனை. இந்த 14 ஆண்டுகள் பவுல் இந்த பிரச்சனையை குறித்து சொல்றார். அன்றி எனக்கு வெளிப்படுத்தவற்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட என்னை நான் உயர்த்தாதபடி. எனக்கு தேவன் வெளிப்பட்டதை போல யாருக்கும் தேவன் வெளிப்படவில்லை என்று பவுல் சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் கிறிஸ்துவை கொல்லும்படியாக தான் ரோமிலிருந்து நான் உத்தரவு வாங்கி கொண்டு வந்தேன். நான் கூட தமஸ்கு போகிற வழியிலே ஆண்டவர் என்னை சந்தித்த போது என்னுடைய கண்கள் குருடானது. பிறகு 3 நாள் கழித்து எனக்கு பார்வை கிடைக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அந்த நாள் முதல் கொண்டு நான் ஆண்டவருடைய கனமான ஊழியம் செய்கிறேன். தேவனை நான் முகமுகமாய் நான் சந்தித்தேன் என்று பவுல் சொல்றார். சொல்லிட்டு என்ன சொல்றார், என்னை குறித்து நான் மேன்மை பாராதபடி, என்னை உயர்த்தாதபடி என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்குள்ளே மேன்மை வராதபடி, பெருமை வராதபடி, பெருமையா நான் பேசாதபடி எனக்குள்ளே ஒரு முள் கொடுக்கப்பட்டதாக பவுல் சொல்கிறார். அதனாலே வேதம் சொல்கிறது, ஒரு புறமாக அவருக்கு பரவசம், மெய்மறந்த இன்பம், இன்னொரு புறம் இந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புறமாக அவர் பார்க்கும்போது அற்புதமான ஒரு சாட்சி உள்ள ஒரு ஜீவியம், இன்னொரு பக்கமாக சொல்றார் ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நாம் நினைக்கிற வண்ணமாக ஏதோ ஒரு ரோஜா செடியில ஒரு முள் அல்ல. அவர் பட்ட அந்த காயத்தின் மீது மீண்டும் காயப்படுகிறது, வேதனை வருகிறது. இந்த முள் கொடுக்கப்பட்டதுனாலே அவர் நம்முடைய ஊழியத்தை விட்டு அவர் போகவில்லை. நம்முடைய வாழ்க்கையில சில வலிகள் வரும்போது, சில வேதனை வரும்போது, சில துன்பங்கள் துயரங்கள் வரும்போது, நாம் நேசிக்கிற சிலரை நாம் இழக்கும் போது ஒரு முள் போலதான் நம்முடைய வாழ்க்கையில சில சம்பவம் நடக்கிறது. அதனால் நாம் தேவனை விட்டு நாம் தூரமா நாம் போவதில்லை. தேவன் சில நோக்கத்தோடு தான் என்ன செய்கிறார், இப்படியான காரியம் செய்கிறார். நாம் எவ்வளவுதான் ஆவிக்குரியவராக இருந்தாலும் இந்த ஆவிக்குரிய வலியை நாம் தாங்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பினாலும், அபிஷேகம் பெற்றிருந்தாலும் சில நேரத்துல நீங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டிய சில சூழ்நிலைகள் வரும் என்றால் பவுல் சொல்றான். பவுல் சாட்சி என்ன, ஆண்டவரே முகமா சந்தி என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு முள் போல சம்பவம் நடக்கிறது, எனக்குள்ள இருக்கிறது. நான் கண்ணீர் விடும்படியாக சில சந்தர்ப்பம் வந்தது என்று வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். பிறகு தொடர்ந்து அடுத்த வசனத்திலே நாம் போகலாம். 8ஆம் வசனம். அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே நான் வேண்டிக் கொண்டேன். பவுல் சொல்றேன், இந்த 14 வருஷத்துல நான் 3 முறை நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த முள்ளும் என்னை விட்டு நீங்க வேண்டும். பவுல் சொல்றான், முள்ளும் முள்ளில் அதிர்ச்சியும் ஆண்டவரே என்னை விட்டு நீங்க நான் என்ன செய்யணும் என்று பவுல் தனக்குள்ளே ஒரு கோட்பாட்டை, தத்துவத்தை கொண்டு வராய். சரி, இந்த முள் என்னை விட்டு நீங்க வேண்டும், என்ன செய்யணும்? இந்த தேவனிடத்துல 3 முறை அவர் பேசுகிறார். இதை நிறுத்த முடியும் ஆண்டவரத்தை கேட்கிறார். ஆண்டவரே இந்த வேதனை கஷ்டம் இருக்க வேண்டாம்,
ஆண்டவர் இந்த முல்லை எடுத்திருக்கணும். என்ன சொல்ற? ஆண்டவரே, இந்த முல்லை நீங்கள் எடுத்திருக்கணும். இந்த முல்லை நீங்க எடுத்திருப்பீரானால் நான் இன்னும் சிறந்த மனிதனா இருந்திருப்பேன், நான் சிறந்த கிறிஸ்துவனா இருந்திருப்பேன் என்று பவுல் அங்கு சொல்றார். சபையில் இருக்கும் எல்லாருக்கும் சில விதமான கோட்பாடு, தத்துவம் வைத்திருக்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம், நாம் என்ன உணர்கிறோம், நமது சூழ்நிலை நாம் நியாயப்படுத்துகிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வரும்போது, சில பிரச்சனை, போராட்டம் வரும்போது, இதெல்லாம் இந்த வலி, இந்த முள் ஏன் எனக்கு என்ன செய்கிறோம், சில நியாயப்படுத்துகிறோம். ஆனால் மற்றவருடைய வாழ்க்கையில் தேவன் அதிசயம் செய்கிறாரு, என் வாழ்க்கையில் ஏன் தேவன் அதிசயம் செய்யல? ஆண்டவர் மற்றவருக்கு நன்மை செய்கிறாரு, என் வாழ்க்கையில என்ன நன்மை செய்யல என்று அப்படி நாம் கேட்க. அப்படி ஆண்டோட சமூகத்திலே நம்முடைய கைகளை விரித்து, ஆண்டவர், உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை, நீர் என்னை விட்டு போனால் நான் எங்கே போவேன் என்று பவுல் நினைப்பது போல நாம் நினைத்தால்தான் அப்போது இந்த வலியோடு கூட நாம் வெற்றிக்கான பாதையிலே நாம் போக முடியும். வேதை கூறுகிறது. பவுல் போல எத்தனை பேர் நாம் இருக்கிறோம், நாம் ஜெபிக்கிறோம், நாம் கண்ணீர் விடுகிறோம், நாம் நம்பி இருக்கிறோம், நாம் விசுவாசிக்கிறோம். இங்கு பவுலுடைய வாழ்க்கையில பாக்குறோம். பவுல் வாழ்க்கையிலே தேவன் இந்த வலி வைத்திருக்கிறார். இந்த பவுல் ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை இல்ல, 3 முறை கேட்கிறார். என்ன சொல்றாரு இங்க? பவுல் 3 தரம் கர்த்தரிடத்திலே அவர் வேண்டிக் கொண்டார். 3 தரம் ஜெபம் பண்றார். அப்போது 3 முறை அவர் ஜெபம் பண்ணும்போது அப்போதான் கர்த்தர் சொல்றார், அதற்கு ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும் என்றார். அப்போது ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும். இது நீங்கள் விளங்க முடியாத ஒரு இறையியல் சிகிச்சை, அதாவது தியாலஜிக்கல் தியரி. இந்த ஒரு சொல் மட்டும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்ற இந்த ஒரு சொல் மட்டும், இது தியாலஜி, இது இறையியல் சிகிச்சை. இது குறித்து நம்மால் விளக்க முடியாது. அதுதான் கிருபை. கிருபை குறித்து நாம் விளக்க முடியுமானால் அப்போது கிருபை இன்னும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தம் தான். நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம் தான் அந்த கிருபை. அதுதான் கிருபை என்று வேதம் கூறுது. யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்க திரும்பி பார்க்கும் போது அந்த கிருபை எத்தனையோ வலிகள், வேதனை, முள் காணப்பட்டது. ஆனால் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிருபையாய் நடத்துகிறார். உணவில்லாமல் தப்பித்த போது, படுக்க சரியான இடம் இல்லாமல் தப்பித்த போது, சொந்தங்கள் உறவுகள் எல்லாம் உன்னை விட்டு போகும்போது, இந்த கிருபை உன்னை தப்பித்து பிழைத்து வாழ செய்தது. எத்தனையோ இந்த பவுல் சரீரத்தில் எப்படி ஒரு முள் இருக்கிறதோ, அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, உள்ளத்திலே சில விதமான இந்த முள் போல பிரச்சனை காணப்பட்டால் கூட தேவனை நாம் சார்ந்து வாழ வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இதில் மிக முக்கியமான காரியம் என்ன? 3 முறை பவுல் கேட்கிறார். தேவன் பவுலின் வேண்டுதலுக்கு பதில் சொல்லவில்லை. தேவன் பவுலின் வேண்டுதலுக்கு பதில் சொல்லவில்லை. ஆனால் பவுலின் ஜபத்துக்கு பதில் தந்தார். வேண்டுதல் வேறு, ஜபம் வேறு. தேவன் பவுலின் வேண்டுதலுக்கு பதில் சொல்லவில்லை, ஆனால் பவுலின் ஜபத்துக்கு பதில் தந்தார். என்ன சொன்னார்? தேவன் நம்முடைய எல்லா விதமான தத்துவங்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் அவர் உறுதி செய்ய மாட்டார். தேவனிடத்தில் கேட்கிற எல்லா காரியத்தையும் தேவன் நிறைவேற்ற மாட்டார். உன் ஜபத்துக்கு அவர் பதில் தருவார், உன் எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் தர மாட்டார். அந்த முள் உன்னை விட்டு நான் எடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லல, ஆனால் அதை சமாளிக்க உனக்கு என்ன தேவையோ அதை நான் உனக்கு கொடுப்பேன் என்று அப்போது பவுலுக்கு சொல்றார், என் கிருபை உனக்கு போதும். அதனால் விசுவாசிகளை இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இதையெல்லாம் கேட்ட பிறகு பவுல் சொல்றார், அதற்கு ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். அப்போது கர்த்தர் சொல்றார், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்கள் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். இப்போ பவுல் சொல்ல ஆரம்பிக்கிறார், தேவன் என் விண்ணப்பத்துக்கு எல்லாம் பதில் தராமல் போனால் கூட தேவன் என் ஜபத்துக்கு எல்லாம் பதில் தந்திருக்கிறார். என் எல்லா விண்ணப்பத்துக்கும் தேவன் பதில் தந்திருக்கிறார். அதனால் நான் இப்போது பலவீனமாய் காணப்பட்டால் கூட என் பலவீனத்திலே அவர் பலன் பூரணமாய் விளங்கும் என்று அங்கு பவுல் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். அதனால் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பார்க்கும்போது, நீங்கள் பலவீனமா இருக்கும்போது உங்களை பலப்படுத்தினது அந்த கிருபை தான். நீங்கள் சுகவீனமா இருக்கும்போது தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். வருமானம் இல்லாமல் இருக்கும்போது வருமானத்தை கொடுத்ததுதான். வாழ்க்கையில கடினமான நேரங்களை நாம் கடந்து போகும்போது அவர் அந்த கடினமான நேரத்தை கடக்க கிருபை செய்தார். அதனாலே பவுலுக்கு சொன்ன வண்ணமாக கிருபை உனக்கு போது சொல்றார். நீதிமானுக்கு வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வரும் என்று பவுலை போல நாம் காத்திருக்கோம். வேதத்துல பல இடத்துல பார்க்கிறோம், நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும்,
கர்த்தர் அவனை கைவிட மாட்டார். தாவீது சொல்றார், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளா இருந்தேன், நானும் கூட நான் அப்பத்துக்கு அலைந்து நான் தெரியவில்லை. அதனால் நம்முடைய கண்களிலே கண்ணீர் வடிந்தாலும் நாம் தேவனை துதிக்கிற மகனாய் மகளா இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. இங்கே போல் சொல்றார், என் உள்ளமெல்லாம் உடைந்து போனால் கூட, காயப்பட்டு போனால் கூட, சூழ்நிலை எல்லாம் எனக்கு எதிராக காணப்பட்டாலும் கூட கர்த்தரை நான் துதிப்பேன் சொன்னா அவர் கிருபை எனக்கு போதும் என்று தேவன் கொடுத்திருக்கிறார். அதனாலே இங்கு பவுலுடைய காரியங்களை பார்க்கும்போது இந்த வலியோடு கூட தான் அவர் இந்த தேவன் கொடுக்கப்பட்ட இந்த முள்ளோடு தான் அவருடைய வாழ்க்கை பயணத்தை அவர் முடித்தார். உங்கள் வாழ்க்கையிலே பயணத்தை வெற்றியை முடிக்க வேண்டுமானால், உங்கள் சரித்திலே இல்லை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதாவது இந்த ஒரு முள் போல பிரச்சனை இருக்குமானால், நமது வழியிலே தேவனின் நோக்கம் என்ன? ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறான். அந்த நோக்கத்தை அறிந்து நடக்கிற மகனாய் மகளாய் விருப்பமானால் உங்கள் வாழ்க்கையில வெற்றி காணலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கடமைப்பட்டோம். ஆமென். God bless you. Take care.